முஸ்லிம் இளைஞர்கள் மார்க்க சிந்தனை இல்லாமல், சமுதாய சிந்தனை இல்லாமல் குப்பைகளாக, அழுக்குகளாக உருவாக்கப்பட வேண்டும். யூதனுடைய திட்டம். அவர்கள் இதை கவனத்தில் கொள்கிறார்கள். முஸ்லிம் இளைஞன் காபத்துல்லாவை நேசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞன் மஸ்ஜித் நபவியை நேசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞன் பைத்துல் முகத்தஸை நேசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞன் அல்லாஹ்வை பற்றி யோசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞன் நபிகள் நாயகத்தை யோசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞனுடைய மனதில் பள்ளிவாசல் வெறுப்புக்குரிய இடமாக மாற வேண்டும், முஸ்லிம் இளைஞனுடைய உள்ளத்தில் சினிமா கொட்டகைகள், தியேட்டர்கள் விருப்பத்திற்குரிய இடமாக மாற வேண்டும், முஸ்லிம் இளைஞனுக்கு சஹாபாக்கள் விருப்பத்திற்குரியவர்களாக மாறக்கூடாது, முஸ்லிம் இளைஞனுடைய உள்ளத்தில் நடிகர்களும் நடிகைகளுமே விருப்பத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக அவன் திட்டமிடுகிறான். 1897 ஆண்டு சுவிஸில் வைத்து திட்டமிட்டு அவன் அவனுடைய சதி திட்டங்கள் அத்தனையுமே நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டான். இன்றைக்கு யார் வெற்றி அடைந்திருக்கிறார்கள்? யூதன் என்றால் நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் அந்த யூதனுடைய